Hello everyone, welcome to the 5th episode of 2025 series. நான் கௌதம், வெல்கம் டு மை சேனல். நமக்கெல்லாம் பொதுவாக சொல்லப்படுற அட்வைஸ் என்னன்னா, பாசிட்டிவாக திங்க் பண்ணு, பெருசாக கனவு காணு, சந்தோஷமாக இரு. ஆனால் இந்த மாதிரி வெறும் பாசிட்டிவ் அட்வைஸ் மட்டுமே லைஃபுக்கு போதுமானதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நிஜ வாழ்க்கை ரொம்ப கொடுமையானதாகவும் கஷ்டங்கள் நிறைந்ததாகவும் தான் இருக்குது. எவ்வளோதான் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு இருக்க டார்க் சீக்ரெட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக சில உண்மைகளை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டார்க் சீக்ரெட், இந்த உலகம் நமக்கு ஒருபோதும் கடமைப்பட்டிருக்காது. எப்பவும் எந்த நேரத்துலையும் இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு வாழ்க்கை மாறிடும், நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும், இப்போ கஷ்டப்பட்டா அப்புறமா சந்தோஷமா இருக்கலாங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது. அதுதான் ப்ரூட்டல் ரியாலிட்டி. ஃபேர்னஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்த்துறாதீங்க. உங்களால் ஒரு விஷயம் பண்ணுறப்போ முழு உழைப்பையும் தான் போட முடியுமோ தவிர அது 100% வெற்றி தான் பெறும்னு உங்களால் நிச்சயமாக சொல்லிட முடியாது. இங்கே ட்ரூத் என்னன்னா, வெற்றியும் தோல்வியும் என்னன்னு முடிவை நிர்ணயிக்கிறது நம்ம கையில் கிடையாது. இங்கே ட்ரூத் ரொம்ப சிம்பிள். சக்ஸஸ் யார் டிசர்விங்கோ அவங்களுக்கு போய் சேராது, யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். யாரும் நமக்காக வரப்போறதில்லை, நமக்கு வேண்டியதை நாம தான் எடுத்துக்கணும். சரியான நேரம் சரியான வாய்ப்பு வரும்லாம் யோசிச்சுட்டே இருக்காதீங்க. உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கி அதை எடுத்துக்கோங்க. வாழ்க்கை ஃபுல்லாக பெயினை நாம் ஒரு எனிமியாவே பார்க்குறோம், ஆனால் பெயின் நம்மளோட எனிமியே கிடையாது. வாழ்க்கையில் நமக்கு வர வழிகள் தான் நம்மளை வழிநடத்துகிற ஒரு சிறந்த ஆசான். சத்தியமாக சொல்கிறேன், கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு எதுவுமே கற்றுத்தராது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு கஷ்டங்களும் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரும். அந்த வழிகளிலிருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை ஸ்ட்ராங்காக வடிவமைக்கும். வாழ்க்கையில் எதையாச்சும் கற்றுக்கணும்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, அடுத்த முறை உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் வருதுன்னு யோசிக்காமல் அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அது கற்றுக் கொடுத்த விஷயம் அவ்வளோ இருக்கும். க்ரோத் எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோனில் நமக்கு வரவே வராது, கஷ்டப்பட்டால் தான் வரும். ஸோ கஷ்டப்படுறத இஷ்டப்பட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டமானது உங்ககிட்ட வந்து சேரும். உங்களோட ஃபியர் தான் உங்களோட மிகப்பெரிய ஒரு ஃபியூயல். பயம்ங்கிறது நம்ம பயந்து ஒதுங்கிறதுக்கான கிடையாது, நம்மளோட கிரேட்டஸ்ட் பொட்டன்சியல் என்னன்னு சொல்லி நமக்கு வழிகாட்டுற ஒரு காம்பஸ் மாதிரி. அதனால தான் நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நீ எதையெல்லாம் பார்த்து பயப்படுறியோ அதை செய். அது நீ யாருங்கிறத உனக்கு உணர்த்தும்னு சொல்லுவாங்க. எதுக்கும் பயப்படாமல் துணிஞ்சு ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்க முடியாத உயரத்திற்கு கண்டிப்பாக போவீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் உங்களோட இடத்த யாருனாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மை நீங்கள் நினச்சதை விட டைரக்ட் ஆப்போசிட் ஆனது. உங்களோட வேலையில், நீங்கள் இருக்கிற உறவுகளில், ஈவன் உங்கள் ஃபேமிலியில் கூட எல்லாரையும் ரீப்ளேஸ் பண்ணிட முடியும். நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு உண்மை ஒன்று இருக்குது, யாரும் யார் கூடயும் கடைசி வரைக்கும் இருந்துட முடியாது. ஸோ வேலிடேஷனுக்காக ஒர்க் பண்ணாமல் இருக்கிற நேரத்தை வேல்யூ உள்ளதாக அமைச்சுக்கோங்க. அப்போதான் நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் உருவாக்கின மெமரிஸ் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். நேரம் தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. அதை வேஸ்ட் பண்ணால் அது உங்களோட வாழ்க்கையே முடிச்சிடும். காத்திருப்பு, ஓவர் திங்கிங், காலத்தை தள்ளி போடுறது, இதெல்லாம் உங்களோட நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிட்டு இருக்கு. அப்படி உறிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தை உங்களால் ஒருபோதும் திரும்ப பெறவே முடியாது. காலம் யாருக்காகவும் எப்பவும் காத்திருக்காது. சக்ஸஸும் அதே மாதிரி தான். இன்னமும் காலத்தை தள்ளி போட்டு உங்களோட ட்ரீம்ஸ் அண்ட் சக்ஸஸ்க்கு ஒர்க் பண்ணாமல் இருக்காதீங்க. இப்போவே செயல்படுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருக்கலாம், எப்போவாச்சும் ஒரு நாள் நான் கண்டிப்பாக என் ட்ரீம்க்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன்னு. அந்த நாள் ஏன் இந்த நாளாக இருக்கக்கூடாது? யாரும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நினச்சிட்டு உங்களை பார்த்து கவலைப்பட போகிறதில்ல. யாரும் உங்கள் மேலே பரிதாபப்படணும்னு எதையும் பண்ணாதீங்க. ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக மாறுறது தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே செயல். உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணி வரணும். ஸ்ட்ரகிள்ஸை எல்லாம் ஒரு ஃபியூயலாக மாற்றி நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கள். அதுவே போதும். நீங்கள் யாருங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. வாழ்க்கையில் தோல்விகள் ரொம்ப நிரந்தரமானது. தோல்விகளை வாழ்க்கையிலிருந்து நம்மளால் ஒதுக்கி வச்சிடவே முடியாது. அதுதான் வாழ்க்கையோட ரூல்ஸே. வெற்றி ரொம்ப ரேரானது, ஆனால் தோல்வி அடிக்கடி நமக்கு வரும். தோல்வி அடைய தயாராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி வந்து சேரும். நீங்கள் ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் வெற்றிக்கு 1 ஸ்டெப் க்ளோஸராக போகிறீங்க. அந்த தோல்விகள் உங்களுக்கு புது புது வழிகளை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்.
தோல்வியை கண்டு பயப்படாம எதிர்த்து நில்லுங்க. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். சந்தோஷத்தை நோக்கி ஓடுறது ஒரு ட்ராப் மாதிரி, நிரந்தரமே இல்லாதது. சில நேரத்தில் நம்ம கண்ட்ரோல்லையும் இருக்காது, ஆனால் க்ரோத் எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். உங்களோட சவால்களை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட க்ரோத் ஸ்கேல் மாறும். வளர்ச்சியில தான் வாழ்க்கையோட முழுமையே அடங்கியிருக்கு, போலியான சந்தோஷத்தில் கிடையாது. வாழ்க்கையில் உயரணும்னா நிறைய தியாகம் பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று. ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட, பிடிச்சவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே கேள்வி என்னன்னா, இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது உங்களோட கனவை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்களா இல்லையாங்கிறது தான் ஒரே கேள்வி. அப்படி பயணப்படுறீங்கன்னா வெறும் சாக்ரிஃபைஸ் மட்டும் போதாது, டிசிப்ளினும் ரொம்ப அவசியம். ஃபுட், ஹேபிட் அண்ட் லைஃப் ஸ்டைல் எல்லாத்துலேயுமே டிசிப்ளின் கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியமானது. பான் அடிக்ஷன், கேமிங், சேசிங் கேர்ள்ஸ் இதெல்லாம் தவிர்க்க வேண்டியதும் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கடைசி சீக்ரெட், மரணம் தான் வாழ்க்கையோட கிரேட்டஸ்ட் மோட்டிவேட்டர். மரணம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான், ஆனால் அதுக்காக நம்ம பயப்பட வேணுங்கிற அவசியம் நமக்கு ஒருபோதும் கிடையாது. உண்மையாலுமே நம்ம எப்போ பயப்படணும்னா, எதுவுமே செய்யாமல் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, அப்போ தான் நம்ம நிஜமாலுமே பயப்படணும். வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதெல்லாம் என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே சிலரோட வாழ்க்கையே முடிஞ்சிருது. தேவையில்லாத விஷயத்தில் நேரத்தை வீணடிக்காதீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களோட டைம் முடிஞ்சிடும். அப்போது நான் இதெல்லாம் பண்ணலையேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறத விட்டுட்டு இப்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோந்தோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. இந்த டார்க் ட்ரூத்ஸ் எல்லாமே நீங்கள் பயப்படணும் அப்படிங்கிறதுக்கானது கிடையாது, லைஃப்பை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். வாழ்க்கை கஷ்டமானது தான், நம்ம வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள் தான் நம்மளை மிக வலிமையானவங்களாக மாற்றுது. சாய்ஸ் உங்களோட தான். சொகுசாவே வாழ போறீங்களா இல்லை அன்ஸ்டாப்பபிள் பீஸ்டாக மாற போறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.